ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கேக் செய்ய போகிறோம். டீ டைமுக்கு சூப்பராக நல்லா செம்ம டேஸ்டியாக ஸ்பாஞ்சாக பட்டர் கேக், டீ டைம் பட்டர் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மெஷர்மெண்ட் என்ன அளவு போடுறோம் அப்படின்ட்டு. கேக்கெலாம் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் கேக் செய்கிறதுக்கெலாம். அது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். சூப்பரான ஸ்பாஞ்சு பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கு, டீ டைம் கேக்கு சூப்பராக செய்வாங்க. பாருங்கள், நான் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகர் வேணாம், வெள்ளை சக்கரை வேணாம் அப்படின்னாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சுகரும் மைதா மாவும் போட்டு தான் இன்றைக்கி நம்ம டீ டைமுக்கு பட்டர் கேக் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவும் ஒயிட் சுகரும் தேவையில்லைன்னா ரெண்டுமே தவிர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே போட்டோம்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், டைம் எடுக்கும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதோட கூட நான் ஃப்ளேவருக்கு எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்ற போகிறேன். அப்படி எசன்ஸ் இல்லைன்றவங்க இதோட கூட ஏலக்காய், நான் 1 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 1 கப்பு மாவுக்கு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர், நல்லா அரோமா, வாசனை சூப்பராக வரும். 2 ஏலக்காய் போட்டு நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணும்போதே போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் வாசனைக்கு ஃப்ளேவருக்கு எசன்ஸ் ஊற்ற போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் எது வேணாலும் ஊற்றலாம். அப்படி எசன்ஸ் இல்லாதவங்க தான் ஏலக்காய் போட்டுக்கணும்னு சொல்கிறேன். ஏலக்காய் போட்டாலும் சூப்பராக கேக் செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. இப்போது நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், சர்க்கரை சூப்பராக பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர், ரொம்ப புளிப்பாக இருந்தால் கேக் நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக ஊற்றிக்கணும். தயிர் ஊற்றிட்டு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. நான் 1 கப்பு மாவு எடுக்க போகிறேன்றதுக்கு தான் அளவு போடுறேன். நீங்கள் அதிகமாக மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதோட கூட ஃப்ளேவருக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்ற போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. 2 எசன்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. எனக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இதோட கூட ஒரு சிட்டிகை அளவு சால்ட், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் நல்லா இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி நம்ம கலக்கணும். நல்லா கலக்கிக்கலாம். நமக்கு இப்படி சாய்ச்சி கலக்கினாலும் கொஞ்சம் ஈஸியாக வரும். நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தயிர் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு முட்டை போட்டால் எந்த அளவுக்கு நுரைச்சி வருமோ அந்த அளவுக்கு லைட்டாக, நமக்கு முட்டை போட்டால் நிறைய நுரைச்சி வரும். தயிர் போட்டதுனால லைட்டாக தான் நுரைச்சி வரும். ஆனால் கேக் சாஃப்டாக இருக்கும். நமக்கு நல்லா அந்த தயிர் கட்டியாக இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கணும். இப்போது நீங்கள் இந்த தயிருக்கு பதில் முட்டை போட்டு செய்கிறீங்கன்னா 1 கப்பு மாவுக்கு ஒரு 3 முட்டை போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் முட்டையாக இருக்கணும். ஒரு பெருசு சின்னதுன்னு அப்படி இருக்காதீங்க. எல்லாம் நம்ம எடுக்கிற முட்டை எல்லாமே ஒரே சைஸாக இருக்கணும். 3 முட்டை போட்டுக்கினா எல்லாம் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட கூட தயிர் போட்டுக்கலாம். தயிர் இல்லை, சர்க்கரை. நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா சர்க்கரை, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
பாருங்கள் நல்லா கலக்கிட்டேன். சர்க்கரை வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் தயிரும் சர்க்கரையும் நான் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டேன். இப்போது பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கூலிங் போனதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கட்டியாக இல்லாமல் மெல்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நம்ம எடுக்கிற மாவுக்கு பொறுத்தது தான் எடுக்கணும், தேவையானது தான் எடுக்கணும். இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றாது, கெட்டி பால் தான். காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மைதா மாவு 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஜலிச்சு தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஜலிச்சு போடுங்க, ஜலிக்காமல் போடக்கூடாது. நான் ஜலிச்சு தான் 1 கப்பு அளவுக்கு அளந்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா கலக்கிட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கலக்கிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டை போட்டு கலக்கி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் மாவு நமக்கு உப்புசமாக தெரியும். முட்டை போட்டால் நல்லா சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் உப்புசமாக தெரியும். நம்ம தயிர் போட்டதுனால கொஞ்சம் மாவு கம்மியாக தெரியுது. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 7 இன்ச் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டமாக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ட்ரே வந்து கட்டமாக இருக்குது. ரவுண்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இது இல்லை, ரவுண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இது உள்ள இந்த பட்டர் எடுத்தேன் இல்லைங்களா, அதோட பேப்பர் வந்து பட்டரோட பேப்பர் வந்து போட்டு வச்சுருக்கேன். தனியாக பட்டர் ஷீட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது இல்லைனாலும் இந்த மாதிரி பட்டரோட பேப்பர் நம்ம பட்டர் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு அதோட பேப்பரை கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டரை நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலக்கி விட்டுடலாம். அடியிலேருந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றிக்கலாம். நமக்கு சூப்பராக வந்து கேக்கு வந்து பொசு நல்லா சாஃப்டாக, அதுவும் பட்டர் கேக் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டர் கேக் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராக நல்லா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டர் கேக்லாம் வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நான் வந்து கேக் பேட்டர் வந்து இது கேக் ட்ரேயில் ஊற்றியாச்சு. லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். அவன் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் 180 டிகிரியில் ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம் வேக வச்சுக்கலாம். நான் வந்து அவனில் வச்சிடுறேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை அவனில் வச்சிடலாம். சென்டராக வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் டைம் செட் பண்ணிக்கலாம். ஒன் 180 டிகிரி வச்சாச்சு. ஒரு 30 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அப்படியே வேகட்டும். நமக்கு கேக் பேட்டர் வந்து ட்ரே வந்து அதை சுத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உள்ளே அந்த அளவுக்கு தெரியாது. உள்ளே லைட்டாக அப்படியே சுற்றிட்டுருக்கு. அப்படியே உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்றவங்க வந்து இட்லி பாத்திரம் இருக்குங்களா, இட்லி பாத்திரம் இல்லை குக்கர் இல்லை ஒரு கடாய், வெறும் கடாயில் கூட நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மாவு கலக்கிறதுக்குள்ளே நமக்கு ஃப்ரீ ஹீட் ஆகிடும். கடாயில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டர் எடுத்து இது மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு நல்லா அதில் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 45 நிமிஷம் இல்லை ஒரு 40 நிமிஷமாவது வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த 40 நிமிஷம் வர வரையிலும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். அப்படியே வேகட்டும்னு விட்டுடணும். 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு குச்சியோ இல்லை கத்தியோ வச்சு நம்ம நடுவில் சென்டரில் குத்தி பார்த்தோம்னா நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு கேக் வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அவன் இல்லாதவங்க அந்த மாதிரி வேக வச்சு கேக் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து நமக்கு கேக் வேகட்டும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம்.
இங்கே பாருங்கள் கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் டைம் செட் பண்ணேன் இல்லைங்களா, கரெக்டாக அந்த 30 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. சூப்பராக வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆரம் வச்சுட்டேன். நான் கை வைக்கிறேன்னா பாருங்கள், நல்லா வந்து ஆரம் வச்சுட்டேன், ஆறிடுச்சு. இப்போது நம்ம கேக்கை வந்து இந்த சைடில் வந்து லைட்டாக கத்தியால் அப்படி தள்ளி விட்டுடலாம். கத்தியால் சுற்றிரும் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சு கேக் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம அந்த பட்டர் ஷீட் போட்டோம்ல, அதை அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதான். கேக் சூப்பராக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வெந்துடுச்சு. கட் பண்ணிக்கலாம். நமக்கு டீ டைமுக்கு நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி சூப்பரான கேக்கு. நான் வந்து 1 கப்பு மாவு போட்டதுனால எனக்கு கேக் வந்து சின்ன சைஸாக இருக்குது. நீங்கள் 2 கப்பு அப்படி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடில் பாதி கட் பண்ணிக்கலாம். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கேக்கு ஹார்டாக இருந்தால் கத்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது. நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பரான கேக் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது, நல்லா மெதுன்னு ஸ்பாஞ்சாக இருக்குது. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த கத்தியால் சைடில் கட் பண்ணது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. செம்ம சூப்பரான கேக்கு, நல்லா செம்ம ஸ்பாஞ்சாக இருக்குது, மெதுன்னு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீ டைம் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான டீ டைம் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். சூப்பரான டீ டைம் கேக்கு பட்டர் கேக் செஞ்சுருக்கோம். குழந்தைங்க வந்து இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க. சூப்பராக அந்தமாதிரி கேக் செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நம்ம வந்து கோதுமை மாவு, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் மைதா மாவு போட்டிருக்கேங்க. நீங்கள் நாட்டு சக்கரையும் கோதுமை மாவு போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சூப்பரான டீ டைம் கேக்கு எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம ஸ்பாஞ்சான டீ டைம் கேக்கு நான் வந்து புட்டு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்பாஞ்சாக எப்படி வருது பாருங்கள், பஞ்சு பஞ்சாக சூப்பராக வருது பாருங்கள். நான் வந்து சாப்பிட்டும் காட்டுறேன். நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது, நமக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. செம்ம சூப்பர், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கேக் வாயில் வச்சுட்டு பேச முடியல. செம்ம சூப்பர், சாப்பிடணும் போல் தோணுது. செம்ம சூப்பரான டீ டைம் பட்டர் ஸ்பாஞ்ச் கேக்கு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.